friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையான அண்ட் ரொம்பவே ஹெல்தியான ஒரு சூப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த சூப் ப்ரிப்பேர் பண்ணது பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு, நல்லா காரசாரமாக, அதுவும் இந்த மாதிரியான கோவிட் சுச்சுவேஷனில். அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த ரெய்னி டைம் இருக்கிறதுனால இந்த மாதிரியான சமயங்களில் நம்ம இப்படி சூப் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சூப் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறம் 2 கிராம்பு, அதுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலை சேர்த்திக்கலாம். இது எல்லாம் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா பொரியணும். ஸோ இந்த மாதிரி நல்லா மாறினதுக்கப்புறமா நம்ம இதில் சீரகம் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கோங்க. சீரகமும் இந்த பட்டரில் நல்லா வெடிக்கணும், அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் ஒரு கை சேர்த்திக்கலாம். 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். நம்ம இது காரத்துக்கு பெப்பர் தான் அதிகமாக சேர்த்திக்க போகிறோம். ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக மிளகாய் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை பார்த்திங்கன்னா கிள்ளி சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம கொஞ்சமாக தான் பட்டர் விட்டுருக்கோம், பட் அதுலேயே நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் ஓரளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்திருக்கிறேன். 1 இன்ச் சைஸ் அளவுக்கு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு. இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சின்ன உரலில் இடித்து சேர்த்திக்கலாம். நம்ம பட்டரும் கொஞ்சமாக தான் சேர்த்திருக்கோம். நீங்கள் எண்ணெய் சேர்த்துனாலும் சரி அளவாக சேர்த்திக்கோங்க. அப்போ தான் அந்த கடைசியில் அந்த எண்ணெயோ பட்டரோ அந்த மிதங்காமல் இருந்துச்சுன்னா தான் நம்ம சூப் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆயில் ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஃபைனல் ஸ்டேஜில் குடிக்கும்போது அந்த எண்ணெய் இருக்கிறதுனால நம்மளால் நல்லா குடிக்க முடியாது. அதனால் அளவாக எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 4 பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி இதில் சேர்த்திக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இந்த சூப் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். அதனால் நான் 4 தக்காளி எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகவும் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலரி விட்டுக்கலாம். இப்போது மல்லித்தலை நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல பாதி மல்லித்தலையை இப்போவே நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்திருக்கோம் இல்லையா, இதெல்லாமே சேர்ந்ததுமே பார்த்திங்கன்னா வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம பட்டரில் செய்கிறதுனால இன்னுமே நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இப்போது ஃபைனலாக நம்ம மல்லித்தலையும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும்போதே பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகும்போதே நல்ல ஒரு மனம் கிடைக்கும். இப்போது சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இதில் தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா இதை அப்படியே மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம்.
ஸோ ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை எடுத்து பார்த்தோம்னா நல்லா வந்து கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இதில் நம்ம கொஞ்சம் லெமன் பீசஸ்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இது கூட வந்துட்டு சூப் கொஞ்சம் திக்கன் ஆகிறதுக்காக நான் வந்துட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு எடுத்திருக்கேன். அது வந்துட்டு ஆப்ஷனல் தான். ஒருவேளை உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண வேண்டாம்னா அந்த ஸ்டெப் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது நான் ஜஸ்ட்டு ஒரே டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதில் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போது அது ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா லெமன் வந்துட்டு ஒரு ஹாஃப் லெமனை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு அந்த லெமனும் ஆட் பண்ணும்போது தான் அந்த டேஸ்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக கிடைக்கும். அந்த சூப்புக்கு உண்டான டேஸ்ட்டே வந்துட்டு அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம பெப்பர் பவுடரும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் இதை வந்துட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதை நம்ம அடுப்புலேருந்து வந்து இறக்கிடலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இதில் நம்ம வந்து மல்லித்தழையை தூவி விட்டு இறக்கிக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்துட்டு மல்லித்தழை எவ்வளோ வேணும்னாலும் போடலாம். ஒரு கைப்பிடி இருந்தால் கூட போடலாம். ஏன்னா நம்ம இதை வந்து அடுப்புலேருந்து இறக்கிறதுக்கு முன்னாடி சேர்க்குறோம் இல்லையா, அதனால் அப்படியே கொஞ்சம் வந்து பச்சையாக இருக்கும்போது சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதுவும் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சூப்பில் மிக்ஸ் பண்ணி மல்லித்தழையெல்லாம் கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த குடற்புழுக்கள் எல்லாம் வந்து அதிகமாக வராது. அடிக்கடி வந்துட்டு அவங்களுக்கு இனிப்பு சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் எதுவுமே வராது. மல்லித்தழையை இந்த மாதிரி கொடுத்தா அவங்களும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி மேலால் வந்து அந்த தண்ணியை மட்டும் கூட எடுத்துக்கலாம். அந்த சூப் மட்டும் எடுத்துக்கலாம். உள்ளே இருக்கக்கூடிய அந்த கீழே அந்த தக்காளி லெமன் அதையெல்லாம் விட்டுட்டு மேலே நம்ம அந்த மல்லித்தழையோட அந்த சூப் மட்டும் நம்ம செப்பரேட்டாக பிரித்து எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். இப்படி கொடுக்கும்போது குழந்தைகளும் விரும்பி குடிப்பாங்க. பெரியவங்களுக்கும் சரி. ஃபைனலாக மேலே வந்துட்டு கொஞ்சமாக வந்து நம்ம பெப்பர் பவுட்ரு ஆட் பண்ணி கூட கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான், சுவையான தக்காளி சூப் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த கோவிட் டைமில் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஏதாவது ஒரு சூப் ரெசிபி வந்துட்டு எடுத்துக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.